எனக்கு ஒரு கல்யாணம் கிடையாதுங்க. பல கல்யாணம். ஆமாங்க. புருஷன் பொண்டாட்டியா எத்தனை புருஷன்? வணக்கம் மக்களே. டே 44 ஓப்பன் பண்ணா நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு அதிரடியா ஒரு செம்ம டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. வீக்லி டாஸ்க்கு உங்க அன்றாட வேலைகளை பேஸ் பண்ணியே உங்க டாஸ்க் இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு 3 டீம் பிரிக்கிறாரு. சாம்பார் ஸ்குவாட், மாப் மாயாவி, ஃப்ளஷர் ஃப்ளைட்டர்ஸ்ன்னு சொல்லி பிரிச்சு அந்த ஒவ்வொரு டீம்லயும் உங்களுக்கு எந்த டீம்ல இருந்தா ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லி நீங்களே பிரிச்சுக்கோங்கன்னு சொல்ல, நம்மளோட சாம்பார் ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெண்கள் அணியா கனி, அப்புறம் வியானா, பாரு, சாண்ட்ரா, திவ்யானா அந்த 5 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. மாப் மாயாவில பாத்தீங்கன்னா பிரஜன், விக்கல் விக்ரம்ஸ், கெமி, அப்புறமேட்டு நம்ம காமு, சுபிக்ஷா இவங்க 5 பேர் வந்து மாப் மாயாவில போக, ஃப்ளஷர் ஃபைட்ல பாத்தீங்கன்னா நம்ம வினோத், ரம்யா, அரோரா, சபரி அண்டு அமித் பார்கவ் இவங்க 5 பேர் பிரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் துண்டா பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே நிக்க பிக் பாஸ் வந்து கேட்கிறாரு, இந்த 3 டீம் பிரிஞ்சுட்டாங்க, எஃப்ஜே உங்களுக்கு எந்த டீம்ல போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்க, தலைவன் என்ன சொல்லுவான், ஆல்ரெடி பாத்ரூம் தானே சொல்லுவான், அதனால வந்து நான் ஃப்ளஷர் ஃபைட்டர்ல போகிறேன்னு சொல்ல, அவர் போறது அவரோட இஷ்டம். பாரு உடனே நினைச்சேன் எனக்கு தெரியும் அப்படின்னு, யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும், யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டுருது. ஆனா ஒரு மாதிரி ஃபன்னா தான் போகுன்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங் வேறு பண்ணாங்க, 2-3 பேருமே வந்து ஒரு டீம் சாங் பண்ணாங்க, சூப்பரா இருந்துச்சு. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாப் மாயாவி அவங்க பண்ணது நல்லா சூப்பரா இருந்தது. அப்புறம் சாம்பார் ஸ்குவாட் வந்து சூப்பரா பண்ணாங்க, ஒரு மாதிரி கிழிச்சிருவோம், புதைச்சிருவோம், கிழிச்சிருவோன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. 3 பேருமே சூப்பரா பண்ணாங்க. டாஸ்க் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா நம்ம பாரு போயிட்டு ஃப்ளஷர் ஃபிளைட்டர்ஸ் வந்து சீன் எடுக்கிற மாதிரி உள்ள போறப்ப எனக்கு வந்து இந்த பாட்டை பாடுங்க, எனக்கு இதை ஸ்கார்ஃப் இதை போடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் காமிச்சிட்டே இருந்தாங்க. நம்ம கானவனத்து அங்க இருக்காரு, உனக்கு பாட்டு தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி கானவத்து கூட சேர்ந்து பாட்டுங்கிற பேர்ல வந்து நம்ம பார்வை போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பார்வை அது காண்டாயிடுச்சு போல இருக்கு. அப்புறம் போயிட்டு இருக்கு டாஸ்க். இதுலயே வந்து சம்பந்தமே இல்லாம ஜோசி சொல்றவான்னு சொல்லி நம்ம பாரு அரோராவை கூப்பிட்டு, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் டேக் எப்படி இருக்கு, எப்படியும் நீங்க வந்து நான் எத்தனை வாரம் இருப்பேன்னு கேட்க, நீங்க எனக்கு இந்த வாரம் இருப்பீங்க, அடுத்த வாரம் இருப்பீங்களான்னு தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கல்யாண டேக்கை பத்தி சொல்லவா அப்படின்னு வாண்டடா கேட்டு, உங்களுக்கு வந்து 3 கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு இவ்வளவு பேர் இருப்பாங்க, நீங்க வந்து குடும்பத்தை பிரிச்சு கொண்டு போவீங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இவங்களோட வன்மத்தெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே கக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அரோரா பெருசா எடுத்துக்கல, சரி டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, இந்த போலதான் தெரியுமே இதை பத்தி தான் அப்படின்னு சொல்லி அதை காமன் கம்போஸ்டா கொண்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாருக்கு ஈக்குவலா நம்ம சாண்ட்ரா நீ என்னமான்ற மாதிரி ரெஸ்ட் கூட்டு போறப்ப அவங்க வந்து விக்கல் தூக்கிட்டு கொண்டு போனாங்க. அதே மாதிரி சாண்ட்ரா கூட்டு போறப்ப உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருக்கணும். அவங்க பண்றப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே அன்னிசியா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதை வந்து கடைசியில ட்விஸ்ட் அடிச்சாங்க. இதுக்கானது அங்க வந்து சொல்றேன் பாருங்களேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன் க்ளோஸ்ட், இல்ல லஞ்ச் பிரேக் போச்சு. லஞ்ச் பிரேக்ல வந்து லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் க்ளோஸ்ன்னு சொல்லி நம்ம சாண்ட்ரா ஒரு சீன் போட கூட பார்வும் கிரியேட் பண்ண, ஓகே டான் நீங்க கிச்சன் க்ளோஸ் போடுறீங்களா, அப்ப நாங்க வந்து பாத்ரூம் மெயின்டெனன்ஸ்க்காக நான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பண்ண, அவ்வளவுதான். உடனே நம்ம பாருவும் வியானாவும் வந்துட்டு எனக்கு இப்பயே சுச்சு போகணும்னு சொல்லிட்டு வியானா ஃபன்னா பண்ணாங்க. அந்த இடத்துல மறுபடியும் பாரு வந்து பாத்தீங்கன்னா அகேன்ஸ்டா நான் வந்து உங்களுக்கு இது பண்றேன், ஏன்னா இந்த இதுலயே பாத்தீங்கன்னா ஃபைனலா முடிக்கிறப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க டீம்ல இருந்து ஸ்கோர் கொடுக்கணும், அந்த குறைக்கிறதுக்காக வாண்டடா ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க பாரு அவர்கள். இந்த மாதிரி 3 டீமும் 3 பக்கம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க, நம்ம பார்கவுக்கு வந்து வியானாவும் பாருவும் சேர்ந்து ஒரு மாதிரி ஃபன்னா வந்து அவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறேங்கிற பேர்ல நம்ம பாரு வந்து பார்கவோட ஒய்ஃப் ஆமா, இவங்க வியானா வந்து தங்கச்சி ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணிட்டே இருந்தாங்க. போயிட்டு இருக்கு. உடனே பாரு வந்து அங்கேயும் இந்த நீ குடுறி நான் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லவே, அங்க இது அண்ணனா இருந்தாலும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தானே ஓவரா பண்ணிட்டு இருக்க. நம்ம காரு அதை பார்த்தாரு. காம பார்த்துட்டு புருஷன் பொண்டாட்டியா எத்தனை புருஷன்? சைலண்டா ஒண்ணுமே இல்ல வந்துட்டு, ஏமா இவனுக்கு எத்தனை புருஷன் அப்படின்ட்டு கேட்டாரு. அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு பண்ணு. கேட்ட உடனே பார்கவ் வந்து ஒரு சீன், இங்க வா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கிருந்து ஓடி போயிட்டு உடனே காமப்பட்டு, என்ன பத்தி என்ன சொல்றேன், உனக்கு தான்டா அத்தனை பேரு, உனக்கு தான் உள்ள ஒன்று வெளியே ஒன்னு சொல்லிட்டு பதிலுக்கு பயங்கரமா பேசிட்டு இருக்கு. நம்ம விக்கல் பார்த்துட்டாரு, ஓகே இது ஒரு சீன் போயிட்டு இருக்கா, நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து வர காதல் கசக்குது ஐயாங்க பாட்டை வந்து இந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபன்னா தான் பண்ணார். எல்லாமே ஃபன்னா போயிட்டு இருக்கு, இதை ஃபன்னா கொண்டு போயிருக்கலாம். ஆனா பாருக்கு தான் ஏறிச்சு. பாரு வந்து ஃபன்னா யாரை என்ன வேணா கேள்வி கேட்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அதை மக்கள் ஆப்போசிட்ல இருக்கவங்க கேள்வி கேட்டா, ஏங்க இது ஃபன் டாஸ்க் என்னங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க யாருன்னா பாருவை கலாச்சாங்க அப்படின்னா பாரு பொறுக்க முடியுமா, அவ்வளவுதான் ரியாக்ட் பண்ற மாதிரி. இதுவும் தப்பு. காமுகிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்க, நம்ம அரோரா வந்தாங்க, ஆமாமா ஏமா எனக்கு கூட தான் நீ எத்தனை பேர் இத்தனை புருஷன்னு சொன்னேன், நான் ரியாக்ட் பண்ணனா, அது நீ நான் பேசிக்கிட்டதுடி தப்பு இல்லடி, இது இவன் பேசினது தப்பு தானே, தனியா பேசிக்கிட்டோம் அப்படின்னா அதே தானே சேம். நீங்க வந்து நீ அமித்து
நம்மளோட வியனா கூட பண்ணது தனியா ஒரு சீன் பண்ணி அவன் தனியா தானே கேட்டான். தனியா கேட்டவன எல்லா லிவிங் ஏரியா முன்னாடியும் வந்து போட்டு நீ வந்து உனக்கு மட்டும் நான் என்ன சொல்றேன், உனக்கு தான் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணுலாம் பேசிட்டு இருக்கேன். என்னம்மா பாரு, எனக்கு சுத்தமா புரியல. இந்த பார்வை வந்து எத்தனை வாரம் போட்டு அடிச்சு அவன் சொல்லுவான், உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுன்ற மாதிரி பார்வை வந்து விஜய் சேதுபதி யோசிப்பார் பார்த்துட்டு, உன்னை கேள்வியும் கேட்டாச்சு உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு, என்ன நீ திருந்த மாட்ட போல இருக்கேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த டேக்கான ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. இந்த ஒரு டாஸ்க் ஃபன் டாஸ்க் மாதிரி வைக்கிறாங்க. அதில் வந்து 3 டீமே பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த இது விஜய் டிவில அதிகமாக நடந்த ஒரு கேம். இது மாதிரி மாவை வந்து அந்த வாயில வச்சு இது பண்றது பண்ணிட்டு இருக்கணும். நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட இவங்க தான் ஃபிளஷர் ஃபைட்டர்ஸ் தான் போறாங்க. போறப்ப பாரு இங்க இருந்து கவுண்டர் கொடுத்தாங்க சபரிக்கு. செம்ம காமெடியா இருக்கீங்க சார். சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க போறப்பையும் பாரு டீம் போறப்பையும் வந்து சபரி கவுண்டர் கொடுத்தாரு. கவுண்டர் கம்மியா போச்சு இல்ல, அங்கேயும் சீன் கிரியேட் பண்ணி இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் ஜெயிச்சிருவாங்க, அவங்க டீம் ஜெயிச்சிருவாங்க. இந்த மாப் மாயாவி பொறுக்க முடியல, உடனே இவ கிளர் பண்ணதான் தோத்துட்டோங்கிற மாதிரி ஒரு மாதிரி சீன் பண்ணி சபரி கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி ஏப்பா நீ சொல்றது பிடிக்கல எனக்கு, ஏன் சாப்பிட்டு இது பண்ற, எப்ப பார்த்தாலும் இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு ப்ரொஜெக்ஷன். நம்ம விஜய் சேவ் சொல்லுவாரு, எல்லாருக்கும் ஒரு லேபிள் ஒட்டி விடு, இந்தான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு லேபிள் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க. திருந்தவே இல்லை பாரு. ஃபைனலா வந்து இந்த டே முடிச்சு எல்லாருக்கும் வந்து இந்த டாஸ்க்ல அந்த ஃபன் டாஸ்க்ல வின் பண்ணனால மாப் மாயாவிக்கு மட்டும் ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போயிடுது. அதுக்கப்புறம் அந்த 3 பேரையும் வந்து கூப்பிட்டு பேசுறாங்க, உங்களை யாருக்கெல்லாம் வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னேனே மாப் மாயாவி போய் ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் ஸ்குவாடுக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா அவங்க வந்து ஃபன் பண்ணவே இல்லை, வேலை பண்ணாங்க, 10 எதுவுமே சரியா பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளோட ஃபிளஷர் ஃபிட்டர்ஸ்க்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சேம் ஃபிளஷர் ஃபிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சாம்பாருக்கு அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு நம்மளோட மாப் மாயாவுக்கு 2 பாயிண்ட் கொடுத்தாங்க. இது 2த்தையும் வன்மமா கொண்டு போன நம்மளோட சாம்பார் டீமோட டீம் கேப்டன் வந்து நம்மளோட இவங்க தான் இருப்பாங்க, அவங்க பேர் என்னது சாண்ட்ரா. அவங்க போய் என்ன பண்றாங்க, அவங்க வன்மத்தை எனக்கு தெரிஞ்சு பாருக்கு அப்புறம் வன்மம் பிடிச்ச ஆளா சாண்ட்ரா தெரியுறாங்க. என்னடா இது வாரத்துல அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்றப்ப எப்படி இருந்த சாண்ட்ரா என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கு. அவங்க போயிட்டு ஒண்ணுமே அதை சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கா சொல்லியிருப்பேன், இந்த சாண்ட்ராவை தூக்கிட்டு போய் பண்றப்ப பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். அங்கெல்லாம் சைலண்டா ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு அதை இங்க எடுத்துட்டு வந்து என்னை வந்து ஒரு மாதிரி மிஸ்பிகேவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது இவரெல்லாம் பார்கவெல்லாம் அப்படி ஷாக் ஆயிட்டாரு. ஆனா பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல, சொல்லிட்டு இதெல்லாம் சரியில்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் சொல்லி 2 பேருக்குமே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க சாண்ட்ரா எனக்கு சுத்தமா புரியல, சாண்ட்ராவோட கேம் பிளே என்னன்னு தெரியல. சாண்ட்ரா வந்து நல்லா பிளே பண்ணாங்க, ஆனா அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு பாருக்கு அப்புறம் பார்வை அகேன்ஸ்டா பார்வை உடைக்கிறேன், பார்வை வந்து எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட கேரக்டர்ஸ். எனக்கு தெரியவே இல்லை. பிரஜன் எப்பா கொஞ்சம் பார்த்து எதனா பண்ணி விடுங்க, எனக்கு தெரியல. திவ்யாவும் இந்த மாதிரி தெரியல, எனக்கு திவ்யாவும் நல்லா விளையாண்டாங்க. இந்த வாரம் ஃபுல்லா போயிடுச்சு. 2 வாரமா வந்து திவ்யாவும் சரியில்லை, சாண்ட்ராவும் சரியில்லை. சாண்ட்ரா திவ்யான்னு இருந்தவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அண்ணா அபிஷியல் ரோட்ல பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா தான் லீடிங்ல இருக்காங்க. ஆனா பாருக்கு ஒண்ணுமே பண்ணல, பாருக்கு பெருசா யாரும் ஓட்டு போடல. இப்பயும் பளிச்சுன்னு தெரியுது பாரோட பிஆர் டீம் எந்த அளவு வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன வேலை செஞ்சுன்னா பிரயோஜனம், வீட்டுக்குள்ள வந்து பாரு ஒழுங்கா விளையாண்டாதான் அதெல்லாம் மாறும். ஓகே மக்களே, இவ்வளவுதான் ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன சம்பவம் நடந்ததுங்கிறது வந்து இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்ததுங்கிறது வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களை சொல்ற வரைக்கும் உங்களது வீடியோ பாய், see you.